முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆகிறது. இரவு முதலே ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்தை தொடங்கியதால் திரையரங்குகள் திருவிழா கோலம். ஜனநாயகன் சிறப்பு காட்சியை காண அதிகாலையிலேயே திரண்ட நூற்றுக்கணக்கான ரசிகர்கள். போலீசார் திரையரங்குக்குள் அனுமதிக்காததால் படம் பார்க்க சாலைகளில் காத்திருப்பு. ஜனநாயகன் திரைப்படம் கர்நாடகா, கேரளம் மாநிலங்களில் உள்ள திரையரங்குகளில் காலை 6 மணி காட்சியாக வெளியானது. விஜய் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தை கண்டு ரசித்த முதலமைச்சர் விஜய் சென்னை அடையாறில் உள்ள தாகு திரைப்பட கல்லூரியில் கண்டுகளித்தார். திரையரங்குகளில் தவிக கொடியை பறக்கவிட்ட ரசிகர்கள் விசிலடித்தும் கொண்டாட்டம். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் மீது இரவிலும் தடியடி. காவலர்கள் மீது கற்களை வீசி போராட்டக்காரர்களும் பதில் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. கொல்கத்தாவில் இருந்து 20 துணை ராணுவத்தினரையும் அழைத்து வர திட்டம். கூடுதல் படைகளை வரவழைக்கும் உள்துறை அமைச்சகம். தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் கோடிக்கணக்கான இளைஞர்கள் டெல்லிக்கு படையெடுப்பார்கள். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினால் மட்டுமே இதற்கு தீர்வு என்றும் கரப்பான் பூச்சி ஜனதா விளக்கம். பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா பேட்டி. வினாத்தாள் கசிவு முறைகேடு விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதில் பிரதமர் உறுதியாக இருப்பதாகவும் விளக்கம். காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலும் வினாத்தாள் கசிந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆசிரியர் நியமன நுழைவுத் தேர்வில் நடந்த வினாத்தாள் கசிவை சுட்டிக்காட்டியும் ஜே.பி. நட்டா குற்றச்சாட்டு. போராட்டத்திற்கும் காங்கிரசின் ராகுல் காந்திக்கும் என்ன தொடர்பு என ஜே.பி. நட்டா கேள்வி. ராகுல் காந்தி நடத்திய போராட்ட ஷோ மாணவர்களுக்கு உதவுவதற்காகவா என்றும் விமர்சனம். பல்வேறு தேர்வுகளில் 152 முறை வினாத்தாள்கள் கசிந்தும் ஒருவர் கூட தண்டனை பெறவில்லை. நீட் தேர்வில் மட்டும் ஓராண்டுக்கு 1.32 லட்சம் கோடி புழங்குவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. டெல்லியில் சிஜேபி போராட்டத்தில் மாணவர்கள் தாக்கப்பட்ட வழக்கு. போராட்டம் விளம்பரத்துக்கானது என எப்படி கூற முடியும் என்று டெல்லி அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டத்தால் மூடப்பட்ட டெல்லி மெட்ரோ ரயில் நிலையங்கள் மீண்டும் திறப்பு. அவதிக்குள்ளான மக்கள் நிம்மதி பெருமூச்சு. தனது வேண்டுகோளை நிறைவேற்றாவிட்டால் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடர்வேன். மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு சோனம் வாங்சுக் கடிதம். ஹரியானாவில் சோனம் வாங்சுக்கை சந்திக்க சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடுத்து நிறுத்தம். போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கும் மாணவர்களை தேச விரோதிகள் என முத்திரை குத்துவதா? மத்திய அரசுக்கு திமுக எம்பி கனிமொழி கேள்வி.
மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு காலதாமதம் செய்வது ஏன்? கல்வி முறை மீது மாணவர்கள் நம்பிக்கை இழந்தால் நாட்டின் எதிர்காலத்திற்கே ஆபத்து என அண்ணாமலை விமர்சனம். நீட் விவகாரம் கல்வித்துறைக்கும் மாணவர்களுக்கும் இடையில் உள்ள பிரச்சனை. இதனை அரசியல் களமாக மாற்றக்கூடாது என்று நடிகர் சல்மான் கான் கருத்து. முதல்வரின் காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் மாற்றம். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி அரசாணை வெளியீடு. ஜனநாயகன் பார்ப்பதற்காக லீவு கேட்டிருப்பதாக அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர் சந்திப்பில் தலையாய் அடித்துக் கொண்ட நயினார் நாகேந்திரன். ஐயோ, எங்க கொண்டு சொல்ல இப்படி ஒரு அமைச்சருக்கு உண்டாயா உலகத்துல தலையில அடி ஒரு முதலமைச்சர் படத்துக்கு லீவு கேட்டு படம் பார்க்க போனா ஐயோ சரி. விளாத்துக்குளம் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனின் ஜாமீன் மனு தள்ளுபடி. முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் தூத்துக்குடி நீதிமன்றம் உத்தரவு. திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி மறுப்பு. காவல்துறை தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்தது தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம். முதலமைச்சர் விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர்கள் பேசி வரும் கருத்துக்களுக்கு அமைச்சர் மரிய வில்சன் கண்டனம். கீழ்த்தரமான வார்த்தைகளைத்தான் திராவிட மாடல் அந்த கட்சியினருக்கு கற்றுக் கொடுத்திருப்பதாக விமர்சனம். எஸ்பி வேலுமணி விவகாரத்தில் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்படுமா? கோப்புகளை பல மாதங்களாக நிலுவையில் வைத்திருந்தது ஏன்? ஓய்வு பெற்ற பொதுத்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்ட பெண்கள் குண்டுக்கட்டாக கைது. மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை விரைந்து அமல்படுத்த கோரி முற்றுகையிட முயன்றதால் போலீசார் நடவடிக்கை. பழனியில் 100 கோடி ரூபாய் கோயில் நிலம் முறைகேடு வழக்கு. முன்ஜாமீன் கோரியவரின் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் கைது. மீன்பிடி படகையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். பொதுமக்களுக்கு இடையூறாக நடைபாதையை ஆக்கிரமித்திருந்த 50 கடைகளின் மேற்கூரைகள் அகற்றம். சென்னை ஆதம்பாக்கத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் கொடுப்பதாக கூறி சுமார் 63 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கு. தலைமறைவாக இருந்த 2 பேரை கைது செய்த போலீசார் 44 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் அனுமதியின்றி கனரக வாகனங்களை இயக்கினால் அபராதம். வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் கோட்டாட்சியர் எச்சரிக்கை. நெல்லை மாவட்டம் திசையன்விளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. ஆவணங்கள் பறிமுதல். வட்டாட்சியர் உட்பட 12 பேர் மீது வழக்கு பதிவு. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் இன்ஸ்டா பக்கம் முடக்கம். சில நிமிடங்களில் மீட்கப்பட்டதாக மத்திய அரசு விளக்கம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்தி வரும் போராட்டத்தில் 4 வாசகங்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும். வேறு வாசகங்களை ஏந்தி போராடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் விளக்கம்.
எபோலா வைரஸ் பாதிப்பால் 999 பேர் உயிரிழந்துள்ளதாக காங்கோ சுகாதாரத்துறை தகவல். வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காங்கோ அரசு. கேப்டனாக தனது முதல் வெற்றியை பதிவு செய்வாரா ஸ்ரேயாஸ் ஐயர்? இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான T20 கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். ICC ஒருநாள் போட்டி பேட்டர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியானது. இந்தியாவின் கேப்டன் சுப்மன் கில் 1 புள்ளி வித்தியாசத்தில் முதலிடத்தை இழந்தார். இங்கிலாந்தின் கவுண்டி கிரிக்கெட்டில் விளையாடவிருக்கும் குல்தீப் யாதவ் யார்ஷயர் கிரிக்கெட் கிளப்பில் 8 போட்டிகளில் விளையாட ஒப்பந்தம். பெலாரஸ் நாட்டின் டென்னிஸ் வீராங்கனை சபலென்கா 100 வாரங்களாக தரவரிசை பட்டியலில் முதலிடம். டென்னிஸ் வரலாற்றில் 9 வீராங்கனைகள் இந்த பட்டியலில் இருக்க 10வது வீராங்கனையாக இணைந்தார். கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் வங்கி பங்குகள் மீதான விற்பனை அழுத்தம். சென்செக்ஸ் 715 புள்ளிகளுக்கும் நிப்டி 24,000 புள்ளிகளுக்கும் வர்த்தகம்.